ஐஎஸ்ஓ லைசன்ஸு நிறைய லைசன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த லைசன்ஸை பார்த்து தான் நான் முதல்ல வந்ததே. லைசன்ஸ் பார்த்து அதாவது முன்னாடி நான் பண்ணும்போது தான் துபாய்க்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. துபாய் பார்க்கும்போது அவங்க சார் வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. சார் உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்க, உங்களை பற்றின ஒரு அறிமுகம் கொஞ்சம் கொடுங்க சார். என் பேர் மன்னர் மன்னன். ஓகே. நான் ஜெயங்கொண்டத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். என்ன டிஸ்ட்ரிக்கு? அரியலூர் டிஸ்ட்ரிக். ஓகே. இப்போ என்ன கண்ட்ரிக்கு என்ன ஜாபுக்கு சார் போகிறீங்க? நான் ரஷ்யாவில் ஜென்ரல் ஒர்க்கரு, நேச்சுரல் ஒர்க்கர், ஜென்ரல் ஷிஃப்ட்டு நேச்சுரல் ஒர்க்கராக போகிறேன். சரிங்க சார். ஓகே. ஆக்சுவலாக உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? வயசு எனக்கு 25 ஆகுது. ஓகே சார். ஓகே. இப்போ நீங்கள் என்ன விசாவில் போகிறீங்க ரஷ்யாவுக்கு? இது வந்து எம்ப்ளாய் விசா. எம்ப்ளாய்மெண்ட் விசா. பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங் ஆகிடுச்சிங்களா? ஆயிடுச்சுங்க சார். ஸ்டாம்பிங் காப்பி பார்த்தீங்களா? அதுதானே ஸ்டாம்பிங் காப்பி? ஸ்டாம்பிங் காப்பி தான் பார்த்துட்டேன். ஓகே சார். ஓகே. சரிங்க. இப்போ நீங்கள் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணீங்க? இந்த ஜாபுக்கான எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஃபஸ்ட்டு எங்கள் ஏஜென்சி எப்படி தெரிஞ்சது அது ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதாவது நான் ஃபாரின் போகணும், வேலைக்கு சம்பாதிக்க நிறைய செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. பெஸ்ட் கன்சல்டன்சி இண்டஸ்ட்ரி இருந்துச்சு. ஓகே. பார்க்கும்போது துபாயில் வந்து அந்த ஆயில் ஒர்க் இருக்கும்ல, அதுக்காக ஒருத்தர் அப்ளை பண்ணதுனால நம்ம பெஸ்ட் கன்சல்டன்சி மூலயமா அப்ளை பண்ணி அவர் அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, ஓகே, நம்மளும் இதேமாதிரி கிடைக்கும். அதனால் அந்த வேலைக்கு ஆயில் வேலைக்காக நான் அப்ளை பண்ணுறதுக்காக கான்டாக்ட் பண்ணேன் உங்களை. கான்டாக்ட் பண்ணதுனால அப்போதைக்கு ஆயில் வேலைக்கு இப்போதைக்கு இல்லை, நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பாருங்கள், என்ன ஜாப் இருக்கோ பாருங்கள், அது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரஷ்யன் ஜாப் வந்துச்சு, நேச்சுரல் ஒர்க்குன்னு. ஓகே. சரி, எவ்வளோ நாளாக நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க? நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 3 மாதமாக இருக்கேன் சார். 3 மாதமாக இருக்கீங்க. டிமாண்ட்லாம் எப்படி இருந்துச்சு? பார்த்தீங்களா எல்லா டிமாண்டும்? நல்லா பார்த்து நல்லா இருந்துச்சு. ஓகே. ஓகே. சரி, நீங்கள் குரூப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு அப்புறமேட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு நான் உங்களை வெப்சைட்டை பார்க்கும்போது நம்பர் இருந்துச்சு. ஓகே. நம்பரை பார்த்து கால் பண்ணேன். கால் பண்ணி பார்த்தானே இந்த ஜாப் வேணும், ஐடி தெரியணும்னு கேட்டதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை கொடுக்குறேன், லிங்கை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். பண்ண உடனே நான் உங்களுக்காக ஜாப்பு என்னென்ன ஜாப் இருக்கோ எல்லாத்துக்குமே அனுப்பி விடுவோம். உங்களுக்கு எது ஓகேவோ அதை பார்த்து சொன்னீங்கன்னா ரெடி பண்ணி உங்களுக்கு பண்ணி தந்துடலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி ரஷ்யன் ஜாப் பார்த்தேன். ஓகே. ஓகே. ரஷ்யன் ஜாப் பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, நம்ம இதே பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசு தோணுச்சு. இது பண்ணி கொடுங்கன்னு நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணேன். நான் பண்ணும்போது ஆஃபர் லெட்டர் வந்துச்சு முதல்ல. ஓகே. ஓகே. ஆஃபர் லெட்டர் வந்தது அப்புறமேட்டுக்கு திரும்பி இன்விடேஷன் வந்துச்சு. ஓகே. இன்விடேஷன் வந்த மட்டும் கொஞ்சம் நாள் கழிச்சு, ஒரு 20 நாள் கழிச்சு திரும்பி ஒன்று ஸ்டாம்பிங் வந்துடுச்சு எனக்கு. ஓகே. ஓகே. இப்போ இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ மாதம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க இந்த ரஷ்யா வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு? அதாவது 2லேருந்து 3 மாதம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஆனால் குறைஞ்சபட்சம் 50 நாள் எனக்கு வந்துருச்சு. ஓகே. ஓகே. எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே ஈஸியாக இருந்தது? ஈஸியாகவே இருந்துச்சு எனக்கு. ஓகே. எப்படி ஸ்டாஃபில் எப்படி கரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்சிபிள் பண்ணாங்களா? நீங்கள் வந்து வேலைக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபாலோ அப் எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாஸ்போர்ட்லாம் சப்மிட் பண்ணிருக்கேன். வேலையை தேடும்போது அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்புறமேட்டுக்கு இங்கே ஹச்ஆர் இருக்காங்க, ஹச்ஆர் மேடம். அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன டவுட்டு இருக்கோ இல்லாட்டி கால் பண்ணால் அப்செட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. உடனே சொல்லுங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு, இந்த என்ன டவுட் இருந்தால் டவுட்டு டிலீட் பண்ணி வைப்பாங்க. அதேமாரி எந்த ஒரு வேலைக்காக எந்த அப்டேட் நீங்கள் பண்ணியிருந்தீங்களோ அது உடனே பதில் கொடுத்துருவாங்க அவங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக, அந்த அளவுக்கு எல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வேலைக்காக இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு எத்தனை டைம் வந்திருப்பீங்க? ஒரு 4 டைம் வந்திருப்பேன். எதுக்காக வந்தீங்க? ஃபஸ்ட்டு டைம் வந்து ஜாப் அப்ளை பண்ணுறதா கொஞ்சம் அமௌண்ட் கட்ட சொன்னாங்க, அதுக்கு அமௌண்ட் கட்டுறதுக்காக வந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஆஃபர் லெட்டருக்கு வந்ததுனால வர சொன்னாங்க, அதுக்கு வந்தேன். அப்புறமேட்டுக்கு மெடிக்கல் கட்ட சொன்னாங்க. மெடிக்கல் வந்து ரஷ்யாவுக்காக மெடிக்கல் பண்ணணும், மெடிக்கல் ஃபார்முக்காக இப்படி வாங்க அப்படின்னாங்க, அதுக்காக ஒரு டைம் வந்தேன். அப்புறமேட்டுக்கு இப்போ அது லாஸ்ட் டைம் ஸ்டாம்பிங்காக வந்திருக்கிறேன். ஓகே. ஓகே. இந்த வேலைக்காக ஏதாவது அனாவசியமாக அலைஞ்சது இது மாதிரி அங்கே இங்கேன்னு ஏதாவது போனீங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. ப்ராப்பராக இந்த 4 ஸ்டெப் தான். 4 ஸ்டெப் தான். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்கள் நம்ம ஏஜென்சி இந்த குறைஞ்ச ஒரு 3 மாதம் 3 to 4 மாதம் வச்சுக்கோங்க, எவ்வளோ நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபாலோ பண்ணது போது நம்ம ஏஜென்சியோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து நீங்களும் நேரடியாகவே பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பெஸ்ட்டு கன்சல்டன்ட் ஒரு லைசன்ஸ்டு ஏஜென்சி, ஸோ எங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கேண்டிடேட்ஸ்க்கு? ஏன்னா நிறைய பேர் வேலை தேடிட்டு இருப்பாங்க. இப்போ உங்களை மாதிரி எந்த ஏஜென்சிக்கு போகணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
அதாவது வாங்க வந்து தைரியமாக வந்து அப்ளை பண்ணலாம், நல்லா கரெக்டாக 100% பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இது நல்லா 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் தைரியமாக வந்து நம்ம இறங்கலாம், பண்ணலாம், சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க, எல்லாரும் ஒர்க் பண்ணலாம். எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு நான் பண்ணும்போது எனக்கு அவந்தாலும் சப்போர்ட் பண்ணாங்க, ஹச்ஆரும் சரி நல்லா பண்ணி கொடுத்தாங்க எனக்கு, அதனால நான் சொல்கிறேன். ஓகே ஓகே சரிங்க சார். ஏன்னா நீங்கள் இப்போ ப்ராப்பராக, ஏன்னா வெளியே ரஷ்யாவுக்கு எங்கேயுமே ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அது இல்லாமல் எங்கள் ஏஜென்சி குரூப்பை ஃபாலோ பண்ணியிருப்போம். இது முன்னாடி ரஷ்யாவுக்கு போயிருப்பாங்க, இந்த ஸ்டாம்பிங் விசாலாம் பார்த்துருப்பீங்கள்ல, பார்த்தீங்களா சார்? குரூப்பில் பார்த்துருக்கேன், அனுப்பிட்டு பார்த்துருக்கேன். ஸோ அப்படின்னும்போது மற்ற ஏஜென்சி யாருமே அது ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ அப்படின்னும்போது மற்ற ஏஜென்சி எங்கள் ஏஜென்சியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் மற்ற ஏஜென்சி போயிருக்கான்னு தெரியல, இப்போ அந்த ஏஜென்சி போனது கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட் டைமும் மொத்த ஏஜென்சி பார்க்க இதுதான். ஃபஸ்ட் டைம் வந்தபோது நல்ல முறையில் அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, நல்ல என்ன கேட்கணும் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. அதை வச்சு ஓகேன்ட்டு கரெக்டாக வந்துடுச்சு எனக்கு போய். ஓகே. இந்த வேலைக்காக உங்களுக்கு யாராவது ரிலேஷனோ சொந்தக்காரங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா, இல்லை எல்லாமே உங்கள்? இல்லை, அதுவுமே கிடையாது. எல்லாமே நான் யூடியூப் சேனல் பார்த்தேன். யூடியூப் சேனலை வச்சு நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன ஜாப்லாம் அப்டேட் பண்ணுறீங்களோ யாரெல்லாம் அனுப்பிங்களோ யூடியூப் சேனல் பண்ணணுன்னா பார்த்துட்டு சரி ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க, நம்மளும் நம்ம பண்ண நம்ம லைஃப் செட்டில் ஆகிடும், அதுக்காக நான் வந்தது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஏன்னா யாருடைய ஹெல்ப்புமோ யாருடைய ரெஃபரன்ஸுமே இல்லாமல் நீங்களே நேரடியாக எங்கள் ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணி ஒரு இவ்வளோ சின்ன வயசில் நீங்கள் முன்னாடி வந்திருக்கீங்க. ஸோ அந்த விஷயத்தை நாங்கள் பாராட்டுறோம். ஸோ உங்களை மாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ப்ராப்பராக ஏமாற்றாமல் வேலை வாங்கி தரணுன்ட்டு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் அதுக்கு ரெஃபர் பண்ணணும், நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக பண்ணுவோம் சார். சரிங்களா, ரெஃபர் பண்ணுவீங்களா? ஆல்ரெடி 2 நாள் முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க. ஓகே. அதாவது இந்த ஃபாரின் போகிறதுக்காக டேப்லெட்டு இதெல்லாம் மட்டுக்கு சன்ஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது எதுக்காக வாங்கன்னு கேட்டாங்க என்கிட்ட. இதே மாதிரி ஃபாரின் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், எந்த நாட்டுக்கு நான் ரஷ்யா போகிறேன் அப்படின்னேன். அவங்க வந்து மெடிக்கல் முடிச்சிருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு என்னுடைய நம்ம ஆஃபீஸோடைய கான்டாக்டு ஹச்ஆர் மேடம் நம்பர் எல்லாம் கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு. கொடுத்ததை பார்த்துட்டு சரி ஓகே நல்லா பண்ணுவாங்க வாங்க அப்படின்னு. வேறு ஏதாவது பிரான்ச்சு திருச்சியில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வேறு எங்கேயும் சென்னையில் இது இருக்காங்க கேட்டாங்க. சென்னையில் எதுவும் கிடையாது, திருச்சியில் மட்டும்தான் இருக்குது, தைரியமாக போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்கள்ட்ட. ஓகே. அது 2 நாள் முன்னாடி தான் சொன்னாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஏன்னா நீங்கள் போகிற வேலை உங்களோட மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ஏஜென்சி இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியப்படுறதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக கிடையாதுதான். அதாவது இவங்க ஐஎஸ்ஓ லைசன்ஸு நிறைய லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த லைசன்ஸை பார்த்து தான் நான் முதல்ல வந்ததே. லைசன்ஸ் பார்த்து அதாவது முன்னாடி நான் பண்ணும்போது தான் துபாய்க்குலாம் பண்ணியிருக்காங்க. துபாய் பார்க்கும்போது அவங்களோட வெப்சைட் செக் பண்ணும்போது எந்த ஒரு லைசன்ஸ் எதுவுமே வாங்கி எதுவும் காமிக்கல. செக் பண்ணும்போதெல்லாம் ஃபீட்பேக் வரணும், அவங்க நெட்ஒர்க்கில் ஃபீட்பேக் பார்க்கும்போது ஃபீட்பேக்கில் கேவலமாக கொடுத்துருந்தாங்க. இதில் பார்க்கும்போது எல்லா லைசன்ஸும் ப்ராப்பராக வச்சுருக்கும் போது சரி ஓகே லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, இதை நம்பி நம்ம தைரியமாக இறங்கலாம், நம்மளை ஏமாத்திட மாட்டாங்க அப்படிங்கிறனால தான் சரி நம்பி வந்தேன். அதே மாதிரி கரெக்டாக முடிஞ்சுங்களா? கரெக்டாக முடிஞ்சு எனக்கு. ஓகே சார். அவ்வளோதான். இப்போ இந்த மாதம் நான் 12ஆம் தேதி வந்து டெல்லி போயிட்டு 13ஆம் தேதி தான் அப்படி ரஷ்யா போயிடுவேன். ரஷ்யாவோட மாஸ்டர் இடத்துக்கு போயிடுவாங்க. ஓகே சார். ஓகே. ஸோ உங்கள் நேரத்தையும் ஒதுக்கி எங்களுக்காக உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கொடுத்ததுக்கு எங்கள் கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்து கொடுக்குறோம். நீங்கள் போகிற இந்த வேலை உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் மென்மேலும் உயர்த்தணுன்ட்டு பெஸ்ட்டு கன்சல்டன்ட் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொடுக்குறோம் சார். ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சார்.